ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இந்த வார ராசி பலன்கள் காணலாம். 24/6/2026 முதல் 1/7/2026 வரை பார்த்தீங்கன்னா, வாக்கிய பஞ்சாங்கப்படி கோச்சார கிரக நிலைகளை பார்க்கும்போது திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரியனும் புதனும் சஞ்சாரம் செய்கிறார்கள். புதன் மேற்கே அஸ்தமனமாகி வக்கரகதியில் இருக்கிறார். பூச நட்சத்திரம் கடகராசியில் குருவும், ஆயில்யம் நட்சத்திரத்தில் இன்றையிலிருந்து சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவான் இந்த வாரத்தை தொடங்கி வைக்கிறார். சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் கேதுவும், மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவானும், ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் செவ்வாயும் இந்த வாரம் சஞ்சாரம் செய்கிறார்கள். 9 நவகிரகங்கள் மூலம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் என்று பலன்கள் காணலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலன் காணலாம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்கு 7வது வீட்டிலே களத்திர தொழில் ஜீவனாதிபதி புதன் மேற்கே அஸ்தங்கம் வக்கரகதியில் இருக்கிறார். திருவாதிரை நட்சத்திரத்தில் புதனும் சூரியனும் சஞ்சாரம் செய்கிறார்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திற்கும் களத்தரஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் அஸ்தங்க நிலையில் செல்லும் போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கோ அல்லது உங்கள் வாழ்க்கை துணைக்கோ உடம்பு சரியில்லாமல் போகும், மருத்துவ செலவுகள் ஏற்படும். இப்போ மச்ச நண்கள் வழியில், மாமியார் வழியில் தனுசு ராசி அன்பர்களுக்கு சில விரோதங்கள், பகை விரோதம் வரலாம். அதே மாதிரி வண்டி வாகனம் இயந்திர தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கணக்கு வழக்கு சார்ந்து, பணம் சார்ந்து ஒரு சிலருக்கு பிரச்சனை வரலாம். அதில் இந்த வாரம் தனுசு ராசி அன்பர்கள் மிகுந்த கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தனுசு ராசிக்கு 8வது வீட்டிலே குருவும் சுக்கிரனும். இப்போ பார்த்தீங்கன்னா, இன்று முதல் சுக்கிர பகவான் புதன் நட்சத்திரத்தில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் செல்கிறார். ராசிக்கு 8வது வீட்டிலே பாதகாதிபதி நட்சத்திரத்தில் 6ஆம் அதிபதி செல்லும் போது தனுசு ராசி என்பர்கள் இந்த வாரம் பெரும்பாலும் நீங்கள் வளர்ப்பு பிராணிகள் நாயிடம் கவனமாக இருக்கணும். ரோட்டில் நடந்து செல்லும்போது நாய் குறுக்கெறிஞ்சினாலும் சரி, இல்லை ஒடியாந்துச்சினாலும் சரி, நீங்கள் கம்முன்னு இருங்க. கல் எடுத்து அடிக்கிறது, நாயை மிரட்டுறது, அல்லது நாயை பிடிச்சிட்டு கொஞ்சறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் நாய் கடிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். நாய்களிடம் தனுசு ராசி என்பவர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். தனுசு ராசிக்கு 7வது வீட்டிலே களத்திராதிபதி தொழில் ஜீவனாதிபதி அஸ்தங்க நிலையில் வக்கரகதியில் செல்லும்போது தொழில் சார்ந்த முதலீடுகள் இந்த வாரம் நீங்கள் தொடங்குவது இது உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்கும். நண்பர்கள் வழியில், மாமன் மச்ச நண்கள் வழியில் தனுசு ராசி அன்பர்கள் இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கூட்டாளிகள், நண்பர்கள், இளைஞர்கள் காதலிக்கக்கூடிய நபர்கள் ஒரு பிரச்சனைக்குரியதாக, சிக்கலுக்குரியதாக இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படுத்தும். தனுசு ராசிக்கு 6வது வீட்டிலே பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் சூரியன் நட்சத்திரத்திலே செல்கிறார். கோச்சாரத்தில் 6ஆம் வீட்டில் செவ்வாய் செல்வது பெரிய அளவு அதிர்ஷ்டமே. சூரியன் நட்சத்திரத்தில் செவ்வாய் செல்லும் போது பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்கு 7வது வீட்டிலே ராகு நட்சத்திரத்தில் சூரியன் செல்கிறார். இப்போ உங்களுக்கு கோர்ட்டு கேஸு, வழக்கு வில்லங்கம், ஏதாவது சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு வாய்தா தீர்ப்பு வரக்கூடிய அமைப்பு இருந்துச்சுன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். 7வது வீட்டிலே ராகு நட்சத்திரத்திலே சூரியன் இருக்கும்போது உங்கள் தந்தையாருக்கு உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. அதாவது கண்வலி, தலைவலி, மன அழுத்தம், மனக்குழப்பம், உஷ்ணாதிக்க சம்மந்தப்பட்ட நோய் நொடிலாம் வரலாம். ராசிக்கு 7வது வீட்டிலே சூரியன் இருக்கும்போது நீங்கள் அதிகம் சூடான உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா வாந்தி பேதிலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு. தனுசு ராசிக்கு 4வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்து 3ஆம் பார்வையால் செவ்வாயை பார்வை செய்கிறார். 6வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து இந்த சனி பகவான் பார்வையில் இருக்கும்போது பெற்றோர்களிடம்
தனுசு ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்களில் ஈடுபடுவது, அப்பாவிடம் போய் எதிர்த்து பேசுறது, இதெல்லாம் வந்து இந்த வாரம் வந்து தவிர்ப்பது நல்லது. சனி பகவான் பார்வையில் செவ்வாய் இருக்கும்போது யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலான உழைப்பு இந்த வாரம் இருக்கும். அதாவது விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் கூடுதலான உழைப்பு, அலைச்சல் இருக்கும். தனுசு ராசிக்கு 4வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி காலகட்டம். 4வது வீட்டிலே சனி இருக்கும்போது வீடு, நிலம், சொத்து, வண்டி, வாகனம், ஆடு, மாடு இந்த மாதிரி அனைத்து வளர்ப்பு ஜீவராசிகளும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து அதிகமாக வாங்கி விடலாம். 4வது வீட்டிலே சனி பகவான் இருக்கும்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அதிகமான விலை போட்டு 2 லட்சம் 3 லட்சம் போட்டு மாடு வாங்குறது, ஆடு வாங்குறது, இந்த மாதிரி பெரிய அளவு போட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து விரயங்களை ஏற்படுத்திடும். 4வது வீட்டிலே சனி பகவான் இருந்து 3ஆம் பார்வையால் செவ்வாயை பார்வை செய்யும்போது அண்ணன் தம்பியிடமோ, பங்காளிகளிடமோ அல்லது நெருங்கிய நண்பர்களிடமோ இந்த வாரம் வந்து கொஞ்சம் விரோதங்கள் வரத்துக்கு வாய்ப்புண்டு. அதனால் வந்து தனுசு ராசி என்பர்கள் பகை விரோதங்கள் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்து கொள்வது நல்லது. தனுசு ராசிக்கு 3, 9வது வீட்டில் இன்னொரு 4 மாத காலம் ராகு கேது சர்ப்பங்கள் சஞ்சாரம் இருக்கிறது. கோச்சாரத்தில் 3வது வீட்டில் ராகு வருவது பெரிய அளவு அதிர்ஷ்டம்தான். இருந்தாலும் இளைய உடன் பிறந்தவர்களிடம் தனுசு ராசி என்பர்கள் சண்டை போடாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 3வது வீட்டில் ராகு வரும்போது ஒரு சிலருக்கு குடும்பத்தில் வந்து இருதயம், நுரையீரல், நெஞ்சு சார்ந்த பிரச்சனைகள், நோய் நொடி வரலாம். 9வது வீட்டிலே கேது இருக்கும்போது வீட்டை விட்டு பிரிந்து சென்றவர்கள், அதாவது வீட்டை விட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வீட்டுக்கு திரும்பி வருவார். இன்னொரு 4 மாதத்தில் 9ஆம் வீட்டில் கேது இருக்கும்போது வீட்டை விட்டு போனவர்கள் வீட்டுக்கு திரும்பி வருவாங்க. 9வது வீட்டில் கேது இருக்கும்போது ஆன்மீக காரியங்களை தனுசு ராசி என்பவர்கள் தடையில்லாமல் செய்யலாம். கோயிலுக்கு போய்ட்டுலாம், பரிகார பூஜைகள் செய்யலாம். அதெல்லாம் வந்து பலன் தரும். தனுசு ராசி அதிபதி குரு பகவான் வந்து ராசிக்கு 8வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அஷ்டம குரு காலகட்டம். ராசி அதிபதி 8ஆம் வீட்டில் உச்ச நிலையில் சஞ்சாரம் செய்வது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் 8ல் குரு இருந்தாலே புத்திர பாக்கியம் தாமதப்படும், திருமணம் தாமதப்படும். அந்த ஜாதகனுக்கு வந்து நல்ல வேலை, நல்ல உத்தியோகம் கிடைப்பது கடினமாக இருக்கும். 8லே குரு இருந்தால் கண்டிப்பாக வந்து அசிங்கம், அவமானப்பட வைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்திலையும் இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய இடத்தில் அல்லது வீட்டை சுற்றி இருப்பவர்களிடம் நம்முடைய பேரு கெட்டு அவங்க வந்து வேணும்னே நம்மளை அசிங்கமாக அவமானப்படுத்தலாம். அது வந்து 8லே குரு இருக்கும்போது தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய கௌரவம், மதிப்பு, மரியாதையை மற்றவர்களிடம் இழக்காமல் பார்த்து கொள்வது நல்லது. 8ஆம் வீட்டில் குரு செல்லும்போது குழந்தைகளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை, நோய் நொடிகளை 8லே செல்லக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தியே தீர்வார். இதை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. 6ஆம் அதிபதியோடு குரு பகவான் வந்து 8வது வீட்டில் இருக்கும்போது இந்த வாரம் விலங்குகளால், குறிப்பாக வந்து வளர்ப்பு பிராணி நாய்க்கடி வாங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. தனுசு ராசி நண்பர்கள் நாயிடம் இந்த வாரம் கவனமாக இருப்பது நல்லது. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.